ஹலோ காய்ஸ், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சவுகார்பேட்டுக்கு பர்ச்சேஸ் போகிற வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதில் வந்து வீடியோட எண்டில் என்ன சொல்லியிருந்தேன்னா, சவுகார்பேட் மாதிரியான ஹோல்சேல் மார்க்கெட் போகும்போது நம்ம சில ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து நமக்கு ப்ராஃபிட் ஆகிற மாதிரி திங்ஸ் வாங்க முடியும். அது என்னென்ன ட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சென்னையில் சவுகார்பேட் இருக்குது, பெங்களூரில் சிக்பேட், இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய பெரிய சிட்டிஸில் பெரிய பெரிய ஹோல்சேல் மார்க்கெட் இருக்கும். இந்தியா மார்ட் அந்த மாதிரி இதுலேயும் ஹோல்சேல் டீலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஹோல்சேலர்கிட்ட நம்ம வந்து இப்போ ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்னா சில ஸ்ட்ராட்டஜிஸ் அதை வந்து என்ன சொல்கிறது, சில நடைமுறைகளை வந்து நம்ம கையாண்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய செலவு ஆகாது, எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து எஃபெக்டிவாக வாங்கின மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஹோல்சேலரை நம்பி இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஹோல்சேலருக்குமே ஒவ்வொரு ப்ரைஸ், ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்கும். இப்போ டாய்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டாய் வந்து இந்த ஹோல்சேலர் இருக்கார் இல்லையா, இவர்கிட்ட வந்து 80 ரூபாய்க்கு இருக்கும், இன்னொருத்தர்கிட்ட 100 ரூபாய்க்கு இருக்கும். அவர்கிட்ட 120 ரூபாய்க்கு இருக்கிறது இவர்கிட்ட 150 ரூபாய்க்கு இருக்கும். ஸோ எல்லா ஹோல்சேலர் எல்லா ஷாப்லேயுமே ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு விலை கம்மியாக வச்சுருப்பாங்க, இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு அதிகமாக வச்சுருப்பாங்க. ஸோ எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் சரி 80 ரூபா இந்த ப்ராடக்ட் வந்து இவர்கிட்ட 80 ரூபாய்க்கு கிடைக்கும், அப்போ இவர்கிட்ட வாங்கிக்கலாம். அந்த ப்ராடக்ட் அவர்கிட்ட கம்மியாக கிடைக்கும், அங்கே போய் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரே ஷாப்பில் வந்து நான் ஒரு ஷாப்புக்கு போனால் அங்கே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா இது நடக்கவே நடக்காது. ஒரே நாளில் எல்லா ஷாப்பையும் கவர் பண்ண முடியாது. அதனால் ஒவ்வொரு டைம் நீங்கள் போகும்போது நிறையா ஷாப் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய ஹோல்சேலரோட காண்டாக்ட் இருக்கும். இப்போ திடீர்னு இவர் வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டாருன்னா நம்ம அவரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். திடீர்னு ஒரு ஸ்டாக் இல்லைன்ட்டாருன்னா நம்மளோட லிஸ்டிங் வந்து ஸ்டாக் வந்து 0 பண்ணிட்டோம்னா அப்படியே டவுன் ஆகிடும். நல்லா போயிட்டு இருக்க ஒரு லிஸ்டிங் வந்து டவுன் ஆகிடும். அதனால் ப்ரைஸ்க்காகவும் நம்ம வந்து இந்த மாதிரி இதை வந்து நிறைய ஹோல்சேலர் காண்டாக்ட் கையில் வச்சுருக்கிறது நல்லது. ஸ்டாக்குக்காகவும் இன்வென்ட்ரி நம்ம மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா, அதுக்காகவுமே நிறையா ஹோல்சேலரோட காண்டாக்ட் வாங்கி வச்சுட்டு நம்ம பேக்கப் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா,